ஜி தமிழ்ல சிங்கள் பசங்க ஷோ அப்டின்னு சொன்ன கூமாப்பட்டி அவர் ஞாபகம் வரமாரி இன்னொரு ஜோடி இருக்காங்கப்பா. என்ன ஒரு கெமிஸ்ட்ரி, என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். இவங்க டான்ஸ் ஆடும் போது பார்த்த நடிக்கிற மாதிரி இல்லை, நேச்சுரல் இருக்கு. இவங்க பேர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போக இவங்க கல்யாணம் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு ரசிகர்களோடு ஆசை. ராவணா ராம் தன் காதல் பற்றி மனம் திறந்து பேசியுள்ளார். ஆஷா மற்றவர்களுடன் இணைந்திருந்தால் தான் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறியிருப்பேன் என்றும் உருக்கமாக சொல்லிருக்காங்க. ராவணா ராம் வறுமையில் இருந்து வந்து தற்போது கோடீஸ்வர தொழில் அதிபராக மாறியுள்ளார். ரொம்ப கஷ்டப்பட்டு சாதிச்சு தன்னோடு உழைப்பில் உயர்ந்த பிறகு தான் அப்பா அம்மாவ போய் பார்ப்பேன் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியில் சொல்லிருக்காரு. இறால் பண்ணை வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்திற்கு முன்னாடி மும்பையில் 182 என்ற பெயரில் விராட் கோலி சொந்தமாக ஹோட்டல் ஒன்னு நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டலுக்கு ராவண ராம் உணவருந்த தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையில் சென்றுள்ளார். அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நியூஸ்களும் அப்போது வைரல் ஆச்சு. ஜி தமிழ் சிங்கள் பசங்க இந்த ஷோக்கு வந்து தான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆஷா பத்தி சொல்லணும்னா என் மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் என்ன விட்டு கொடுக்க மாட்டாங்க, என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அப்படின்னு சில பேட்டியில் சொல்லிருக்காரு. இந்த ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ரியல் பேர் ஆகுங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கடைசில பப்ளிசிட்டிக்காக, ஷோக்காக அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது தெரியாம சில பேர் ஹார்ட்டின் விட்டுட்டு இருக்காங்க. இராமநாதன் என்கிற ராவணன் ராம் ஆஷா ஜோடி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.